அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்ட்ட அந்த வியாபார முதலீட்டில் சில ஸ்டாக், அது எந்த வகை பொருட்களாக இருந்தாலும் ஒரு டெட் ஸ்டாக் ஒன்று ஆகும். அது எப்படிப்பட்டதாக டெட் ஸ்டாக் இருக்குன்னு கேட்டால், அந்த பொருளில் ஏதாவது டேமேஜ் இருக்கலாம், அல்லது அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில் தரம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், எப்படியாவது வாடிக்கையாளர்கள்ட்ட ஏமாற்றி அதை விற்பனை செஞ்சிடலாம். அப்படி ஏமாற்றி விற்பனை செய்யக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் பொதுவாக இது மாதிரியான வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடியதை நபிகள் நாயகம் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் வீதியில் ஒரு சந்தையில் போகின்ற பொழுது அங்கே மக்கள்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கோதுமையை குமித்து வைத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கோதுமைக்குள்ளே கையை விடுறாங்க. அவங்களுக்கு ஈரம் தென்படுது. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, என்னப்பா இது ஈரம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பொழிந்தது, அதனால் ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். அப்படியானால் அந்த ஈரமான கோதுமையை வெளியில் வைத்து காய்ந்த கோதுமையை நீ உள்ளே வச்சு வியாபாரம் பாரு. ஏன்னா நீ காய்ந்த கோதுமையை வெளியில் காட்டி ஈரமான கோதுமை நீ வியாபாரம் செய்கிற மறைச்சி இப்படி ஏமாற்றி நீ வியாபாரம் செய்தால் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அப்போ வியாபாரத்தில் ஏமாற்றிட்டா நம்ம ரொம்ப பெரிய திறமசாலி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்னை சார்ந்தவன் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும். நாம் ஏமாற்றி ஒரு பொருளை வியாபாரம் செஞ்சோம்னு சொன்னால் நாம் அந்த உலகத்தில் ஒரு சின்ன ஆதாயத்தை பெறுவோம். ஆனால் அதிலே கூட அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்ம இழந்துருவோம். அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி இழந்துட்டோம்னு சொன்னா, எத்தனை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும் இறைவன் தன்னுடைய அருளை எடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட 10 மடங்கு மேலாக செலவுகள் கடனாளியாக நம்ம நிற்போம். அப்ப இறைவனுடைய அபிவிருத்தி நமக்கு வேண்டுமானால் நேர்மையாக உண்மையாக வியாபாரம் பார்க்கணும். ஒரு பொருட்கள் குறை இருக்குமானால் அந்த பொருட்களில் உள்ள குறையை சொல்லி வியாபாரம் பார்க்கணும். இப்படி ஒரு பொருள் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த பொருளை இது போன்ற தரம் குறைந்ததாக இருக்கிறது, அதை நாங்கள் குறைந்த விலைக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பப்பட்டவங்க அதை வாங்குவாங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்ல பொருட்களை போன்றே தரம் உயர்ந்ததாக மக்களிடத்தில் பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் இஸ்லாம் என்ற வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக சொன்ன வார்த்தை, நம்மை சார்ந்தவன் இல்லை என்று.